அனைவருக்கும் வணக்கம். இது வந்து எங்கள் வீட்டு பாத்ரூம். எங்கள் வீட்டு பாத்ரூமில் எங்கள் ஓனர், நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி துவைக்கிற கல் வந்து நடுவில் பதிச்சு பாத்ரூம் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், எவ்வளோ துணி வந்து இந்த வெள்ளை துணி வந்து தனியாக ஒரு பக்கெட்டில் நினச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சாயம் போகிற துணி தனியாக நினச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஷாப்பிங்க்கு எடுத்துகிட்டு போகிற பேகு எல்லாம் தனியாக நினச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் புதுசாக வாங்கின துணி ஏதாவது இருந்துச்சு. இப்போ நான் வந்து ரீசண்டாக ஒரு நைட்டி வாங்கினேன். ஸோ அதையும் நான் வந்து தண்ணியில் நினச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் வந்து இந்த கல்லில் நான் வந்து துவைச்சி காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டு நீங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இவங்க வந்து என்னென்னா அந்த கல்லை வந்து நடுவில் பதிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு பாத்ரூம் எப்போதுமே இதே மாதிரி க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறேனோ பண்ணி முடித்த பிறகு நான் இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் அந்த தண்ணியெல்லாம் வந்து இப்படி எடுத்து ஓரமாக இது பண்ணி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்படி பண்ணுறதுனால என்னென்னா யாருக்கும் வந்து கால் ஸ்லிப் ஆகாது. ஏஜ்டு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் ஸ்லிப் ஆகாது. நல்லா நிம்மதியாக வசதியாக நடந்து போய் அவங்களுடைய இது வந்து அவங்க பண்ணிக்கலாம். இது வந்து அட்டாச்டு பாத்ரூம் வித் க்ளாசட். இந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி கல் வச்சு இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு வந்து லிங்க் அனுப்புங்க, நானும் போய் பார்க்குறேன். தேங்க்யூ.